வணக்கம். இன்றைக்கி தீபத்துக்கு கார்த்திகை பொரி தான் செய்ய போகிறோம். வாங்க பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இதுக்கு 2 கப்பு பொரி எடுத்திருக்கேன், 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் 1/4 கப்பு பொட்டுக்கடலை, நிலக்கடலை. தேவையான பொருள் எடுத்தாச்சு. வாங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம அந்த எடுத்து வச்ச வெல்லத்தை போடுங்க. ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா இது கரைஞ்சி வரட்டும். நம்ம வடிகட்டிக்குவோம், தூசி மண் இருக்கும். அதனால் இந்த நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கிண்டணும், பாகு வரட்டும். இப்போ இது இன்னும் பாகு பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா டீப்பாக பொறுக்கா பார்த்து பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. பார்க்கலாம் பாருங்கள். ஊற்றி பார்த்தா கரையாமல் அப்படி சேர்க்குறதுக்கு வந்துச்சுன்னா போதும், கரையக்கூடாது. இந்த பாருங்க சேர்க்க வருது, போகும். இதை விட போயிடுச்சுன்னா பொரி உருண்டைக்கு போயிடும். இப்போ இதை போட்டு இந்த பாகு இந்த இனிப்பு வெல்லம் எல்லா பொரி கடலை எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை அமர்த்திடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருளை போட்டு அந்த பொரியில் வெல்லம் நல்லா படணும், வெள்ளை பாகு படணும். அந்த அளவுக்கு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. ஆறிச்சுன்னா ஒன்றா வந்துடும். இப்போ நல்லா பிரட்டி எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா ஆறிடுச்சு. ஒன்றா கட்டியெல்லாம் எதுவும் கையில் உடைக்கலை பாருங்கள். நல்லா வந்துருச்சு, பக்குவமாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக கார்த்திகை பொரி ஸ்வீட் செஞ்சாச்சு. தேங்காய் வறுத்து போட்டுக்கலாம், நம்மளுடைய தேவைக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒன்றா நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படிங்கிறதுக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஒன்றா வருது, சத்தம் நல்லா கிறிஸ்பியாக கேட்குது பாருங்கள். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறதுக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மிக்க நன்றிங்க.